இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Book of Prophet Isaiah 55ஆம் அதிகாரம் chapter 55. அதில் 11வது வசனங்களுக்கு நாம் அன்பை செலுத்தி ஒரு மனதோடு கூட அந்த வார்த்தைகளை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமனையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் மறுமொழியாய் சொல்லுகிறார். The Lord gave reply to his seer. Isaiah நான் சொல்வதை சற்று கவனி என்றார். Listen my words. என் ஜனத்தை குறித்து நான் உன்னோடு சொல்லட்டும். Let me say about my house. தேவனுடைய மனிதன் அல்லவா அவன். Is the man of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் என் வாயில் வசனம் இருக்கும் என்றார். In my mouth there is word. அதாவது அர்த்தம் என்ன? என்னுடைய வாயில் மட்டும் தான் வசனம் இருக்கும் என்கிறார். Will always remain in my mouth. மற்றவர்களுக்கு நான் கொடுப்பதுதான் வசனம். I am the God I give to others. மற்றவர்கள் நான் கொடுப்பதுதான் வெளிப்பாடு. I am giving revelation to others. மற்றவர்கள் நான் சொல்வதான் அறிவிப்பு. I am giving declaration. ஆனால் அது வெறுமனையாய் என்னிடத்திற்கு திரும்புவதே கிடையாது. It shall not return unto me void. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை அவர் பட்சமாய் திருப்ப வேண்டும். Turn your faith towards God. ஆண்டவர் சொன்னார் விசுவாசத்தை துவக்கிறவர் நான் தான் என்றார். I am the author of faith. அதை முடிக்கிறவனும் நான் தான் என்றார். ஆனால் இதற்கு இடையிலே ஒரு பெரிய பாராகிராஃபை தேவன் வைத்திருக்கிறார். Here we can see a great gap. அது என்ன? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார். We are surrounded by clouds. ஒரு பக்கம் திரளான சாட்சிகள், one side is weakness, மற்றொரு பக்கம் பாரம் நெருக்கி கொண்டிருக்கிறது. another side is struggles and pains. இவை இரண்டுக்கும் நடுவிலே among them அவர் சொல்லுகிறார் நான் துவக்கினேன் நான் முடிப்பேன் என்கிறார். I am the beginning and the end. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த வேத வசனத்தை பாருங்கள். Look at these verses. என் வாயில் இருந்து புறப்படுகிற வசனம் இருக்கிறது. The word proceeded from my mouth. அது வெறுமனையாய் என்னிடத்திற்கு திரும்புவதே கிடையாது. Not return empty. நான் ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியம் அது அப்படியே வாய்க்கும் என்கிறார். If I send forth it will accomplish my deed. நான் எதுக்கு அதை அனுப்பினேனோ அந்த காரியத்தை மட்டுமே அது வாய்க்கும் என்கிறார். What purpose I shall send it will accomplish the deed. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் அருமையான மனுஷனே, 2 நினைவோடு கூட உன் வாழ்க்கையிலே குந்தி குந்தி நடப்பதனால் உன் ஆசீர்வாதங்கள் உனக்கு தூரமாக இருக்கிறது, வாய்க்கவில்லை. Because you are halting between too many opinions, so your blessings are so far away. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நினைவுகள் கர்த்தர் பட்சத்திலே நாம் உண்மையாக இருப்போமானால் அவர் சொல்லுகிறார் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வெறுமனையாய் என்னிடத்திற்கு திரும்புவதில்லை. If you faithful before God, his word will perform signs and wonders in your life. நான் அனுப்பின காரியமாக அது வாய்க்கும் என்று சொல்லுகிறார். He shall accomplish that which I please. 2000 ஆண்டுகளுக்கு முன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான் என்று எழுதியிருக்கிறது. A man sent by God, his name was John. அப்போது அவனை அனுப்பினவர் அவன் கர்த்தர் அவன் மூலமாய் சொன்ன காரியங்களை வாய்க்கும்படி அவனை அனுப்பினார். He was sent to fulfill his commission. கர்த்தர் உங்களை எதற்கு தெரிந்து கொண்டாரோ அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை வாய்க்க பண்ணும்படி அவர் விரும்புகிறார். For what purpose the Lord elects you, he delight to fulfill his plans in your life. நான் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும் என்று சொன்னார். He shall accomplish that which I send. நான் எதற்கு அனுப்பினேனோ அந்த காரியம் அப்படியே வாய்க்கும் என்றார். He shall accomplish that which I please. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? The word what the Lord said, என் ஜனங்கள் விரும்பினது வாய்க்கும் என்று போய் சொல்லி என்றார். Say unto them their desires will be honored. அவைகள் என் பார்வையில் நலமாய் இருக்கும்போது வாய்க்கும் என்று சொல்லி என்றார். Please my heart it will be honored. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன். Whatever they ask in my name. ஆனால் அது ஒரு ட்விஸ்ட் மட்டும் வைத்தார் ஆண்டவர். There is a secret. குமாரனில் பிதா மகிமைப்படும்படி கேளுங்கள் என்றார். Glorify
glorify Son of God. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to God. குமாரனில் பிதா மகிமைப்படும்படி கேளுங்கள் என்ற Father should glorify through your request. பிதாவாகிய தேவனுக்கு மத்தியிலே குமாரனாகிய இயேசுவுக்கும் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது சரி ஓகேன்னு சொல்லும் பொழுதுதான் வாய்க்குமா. யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்தது. Jacob had all blessings. எல்லா ஆடு மாடு ஒட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. Many livestock. ஆனால் பொழுது விடிய மட்டும் அவரை பிடிச்சி உருக்கிக்கிட்டே இருக்கிறான். But he wrestled with the man of God. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஆண்டவர் சொல்லுகிறார். Lord said, போதும் என்னை விடு. leave me பொழுது Jacob. விடிய போகிறது. Leave me. மனுஷர்கள் என்னை பார்க்க கூடாது. People will not see. நான் போகணும் விடு. Allow me to go. நீ என்னை ஆசீர்வதித்து ஒழிய விட மாட்டேன்னு சொல்லிட்டான். Unless you bless, I will never ஏற்கனவே leave you. ஆசீர்வதிக்கப்பட்டதாயா வந்திருக்கிறான். Already he was blessed. உழைச்சி அவங்க அப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏசா எடுத்துக்கிட்டான். இவன் உழைச்சி ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வந்து நிக்கிறான். He worked hard, earned many blessings, and he ஆனாலும் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை. unless you bless, I will never கரங்களை leave தட்டி you. ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Loudly. வேதம் சொல்லுகிறது Bible அவர் says, பொய் உரையாத தேவன் என்று He எழுதியிருக்கிறது. is a God who never says lies. இதுல இன்னும் அழகான ஒரு வெளிப்பாடுகிறது. That is a beautiful revelation. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல என்கிறார். He is not a man to say lies. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அப்ப என்ன மனுஷன் என்ன சொல்லுவானா? So men means. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. மனுஷன் Men பொய் சொல்லுவான். will say lies. தேவனோ But the Lord பொய் சொல்லுவதில்லை. will never say கரங்களை lies. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். look at this portion. ஆண்டவர் சொன்னார், Lord said, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமனையாய் திரும்பாமல் நான் எந்த காரியத்திற்காக அனுப்புகிறனோ அந்த காரியம் வாய்க்கும் என்கிறார். My proceedeth will not go with empty, but it shall accomplish what which I. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியம் வாய்க்கும் என்கிறார். To do that அது success. வாய்க்கும் என்பதுதான் தேவ சித்தம். Will of God to fulfill. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:2 அவன் சொன்னான். 2 Timothy 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் By chance or not. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவதில் மிக கவனமாய் இருக்க வேண்டுமா? Be sober to share the gospel. நாம் எதை சொல்லுகிறோம் அதை கவனித்து சொல்ல வேண்டுமா? Be sober to share the gospel. நாம் எதை பேசுகிறோம் அதை கவனித்து பேச வேண்டுமா? Mind about our நாம் words. மற்றவர்களுக்கு சொல்லும்போது எதை சொல்லுகிறோம் அதை நமக்கு வரும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். Preachers, you have to understand, if you say it will சமயம் return to you. வாய்க்கிறதோ வாய்க்கலே ஒரு விசுவாசத்தை மட்டும் எனக்கு வாய்க்கும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். By chance or not, be sober about your words. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah to God. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் வாய்க்கின்ற ஒரு மகா பெரிய அனுபவங்கள். It is a successful experience. நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், I pray more. எனக்கு ஏன் வாய்க்கவில்லை, Why not happen? எனக்கு ஏன் வாய்க்காமல் இருக்கிறது Why not என்று success? நாம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். We may cry. புலம்பி 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 ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட தூரமாய் போய் விடுகிறோம். Very far from God because of these failures. ஏன் காரணம் என்ன? What is the reason? அவருடைய வாக்கின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் நம்முடைய விசுவாசத்தை வைப்பதில்லை. You are not placing your faith in the promises of God. அவர் சொல்லுகிறார், நான் அனுப்புகிற காரியம் வாய்த்து விடுகிறது என்கிறார். The procedure to work will be successful. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு நாள் நகோமி இப்படியான ஒரு புலம்புகிறாள். One day Naomi lament like that. நல்ல இடத்தில் இருந்து சமாதானமாக வாழ்ந்து தேனையின் தெனமாவை தின்னு கொண்டு சந்தோஷமாய் இருந்த அப்பம் என்கிறதான தேசத்தில் வாழ்ந்தாள். She lived a nation full of bread, comfortable life. அந்த பட்டணத்துக்கு பேரு அப்பத்தின் வீடு என்று அர்த்தமா. Name of the nation is the house of bread. திடீரென்று அவளுக்குள்ளே ஒரு காரியம் எழும்புகிறது. Suddenly something happened in her நாம் life. மற்ற தேசத்துக்கு போய் இன்னும் உயர்ந்து வாழலாம் என்கிற ஆசை அவனுக்குள்ளே வருகிறது. We will go somewhere else and get money. அதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டு தன் பிரயாணப்பட்டு தன் புருஷனையும் பிள்ளை கூட்டிக்கொண்டு மோவாப் என்கிற பட்டணத்துக்கு போகிறாள். She prepared herself along with the family and she went to Moab. அங்கே போய் அவள் வேலைகளை செய்து அந்த பட்டணத்தில் எல்லாரும் தன் பட்சமாய் திருப்பும்படியாக முன்னேறி கொண்டே வருகிறாள். Doing business and some promotions in her life. ஆனால் அவள் போய் இருந்த தேசம் சாத்தானுடைய தேசம். But the land which is belonged to
devil, பிசாசுகளின் பட்டணம், the city of evil, அசுத்த ஆவிகள் நிறைந்த ஒரு பட்டணம். the city of unclean. அந்த இடத்திலே அவள் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். She lived in அவள் that தலையில் place. ஒரு இடி இறங்குகிறது போல போராட்டம் வருகிறது. Shocking events happen in her தன்னுடைய life. கணவனை இழக்கிறாள். Lost husband. தன் 2 பிள்ளைகளை இழக்கிறாள். Lost 2 children. கடைசியாக இருந்தது 3 பேர். Finally only 3. அந்த நேரத்தில் கூட Even that தன் time மருமக்கள் இருவரையும் அழைக்கிறாள் அவள். he called her two ஓர்பால் daughters-in-law, வருகிறாள், ரூத் வருகிறாள். Ruth and another அப்பொழுது woman. அவள் சொல்லுகிறாள், And she said, என் மக்களே, my daughter, நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்கள். go back to your own அவர்கள் house. உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள். They will do some wedding. உங்களுக்கு வாய்க்கும் புருஷன் வீட்டிலே போய் சந்தோஷமாயிருங்கள் Go என்கிறார். and live with their houses. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah to God. உங்களுக்கு வாய்க்கிற புருஷன் வீட்டிலே சந்தோஷமாயிருங்கள். Go your husband house and live. அந்த நேரத்தில் ஒருத்தி அழுது முத்தமிட்டு விட்டு தனக்கு வாய்க்கும் என்று போய்விட்டால் அது வாய்த்ததோ வாய்க்கவில்லை எனக்கு தெரியவில்லை. We don't bother about one person she kissed and far away. அப்படி வாய்த்ததாக வேதத்தில் அர்த்தமும் இல்லை, அதற்கு வசனமும் இல்லை. That is no evident about her successful ஆனால் life. ரூத் மட்டும் அவள் சொன்னாள், But Ruth உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Your God is my God. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். hallelujah to God. அவள் சொன்னாள், She said, தன்னுடைய மாமியை பார்த்து, to her mother-in-law, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், Your God is my God. உன்னுடைய கர்த்தர் தான் என்னுடைய Your God கர்த்தர், is my Lord. உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், people is my people. உன்னுடைய பட்டணம் தான் என்னுடைய பட்டணம் Your city is my city. என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். And he இதை said, தவிர போ என்ற வார்த்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாள். So don't say it again. கர்த்தரோ அவளுக்கு நல்ல வாழ்க்கையை வாய்க்க பண்ணினார். But the Lord gives success in her life. பலத்த கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah to God. அவள் பின்பற்றி வந்தால் வாய்க்கப்பட்டது. She followed their இந்த steps வேதம் happened. என்ன சொல்லுகிறது? What is this அவருடைய word of God? வார்த்தையை எவன் கைக்கொள்ளுகிறானோ அப்படியே அது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He who practice the word of God, they will be success in their life. அநேகருடைய வாழ்க்கைகளை வாழ்ந்து சிலர் வெறுத்து விடுகிறார்கள். In many they hate their life. சிலர்கள் கசந்து விடுகிறார்கள். Somebody full of bitter. சிலர்கள் சோர்ந்து விடுகிறார்கள். Somebody tired and ஆனால் weary. இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது என் வாயிலிருந்து வருகிற வசனம் வெறுமனையாய் திரும்பாது, நான் எதற்கு அதை அனுப்பினோ அந்த காரியம் வாய்த்து விடும் என்று சொல்கிறார். Look at this word. My word be that goeth forth out of my mouth shall accomplish the things what I delight. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஆனால் ஓர்பாலுக்கு வாய்த்ததாக வேதாகமத்தில் வசனங்கள் கிடையாது. There is no evidence about ஆனால் this word. ரூத் அவள் பின்பற்றி திரும்ப அவள் தேவ சமூகத்துக்கு வருகிறாள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு வாய்த்தது. Ruth follow her mother-in-law, so her blessings. இன்றைக்கு நான் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Let me say the prophecy. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே In the name of Jesus என் அருமையான மகனே மகளே, Son and daughter உன் friend. வாஞ்சையும் உன் எதிர்பார்ப்பையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் அனுப்புகிற வார்த்தை வெறுமனையாய் திரும்பாது. His word will accomplish your life and your desires. பலத்த கரகோஷங்கள் எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Glorify God. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், Shake your hand, உங்கள் brothers. விசுவாசம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் வாய்க்கும் என்று சொல்லுங்கள். If your faith pleases God, the Lord will give கர்த்தருக்கு blessings. பிரியமாய் இருந்தால் வாய்க்கும். If it please God, it will be successful. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை வாய்க்கும். His proceeded word will success. அது in your life. வெறுமனையாய் திரும்பவே It will திரும்புவதில்லை. not return empty. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. இதுதான் ஆண்டவரின் These ஆசீர்வாதங்கள். are the blessings of God. இதுதான் அவருடைய உண்மை நிறைந்த These ரகசியங்கள். are the faithful secrets of இன்றைக்கு God. தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking to என் you. அருமையான சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in தெய்வத்தின் Christ, ஜனமே, தெய்வம் God. என்கிறது சாதாரணமானவர் அல்ல. God means it is not ordinary. அந்த Sir. சராசரங்களை படைத்துவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை கோல்களை தன் 10 விரல்களே இயக்கிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை படைத்தவர். He is Almighty God who formed earth and heavens and all the things which is we see. அவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் There கிடையாது. is no one like him. அவருக்கு நிகரானவன் எவனும் கிடையாது. There is no equal before கரங்களை him. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒருவனும் கிடையாது. In heaven on the earth there is no one like him. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to God. ஒரு நாள் பத்துமன் தீவிலே யோவான் அழ ஆரம்பித்தான். In Patmos Island John தேவனுடைய cried. மகிமையில் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். He was in the spiritual realm. தேவாதி தேவனுடைய கிரியைகளை கண்டு He கொண்டிருந்தான். saw the deeds of God in அவன் heaven. கைகளிலே 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டு உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த ஒரு அற்புத புஸ்தகத்தை கண்டான். He carried a book full of in and out full of seals. தன்னோடு கூட பேசினவன் சொன்ன சத்தத்தின்படி ஏறி போனான். And he went according அவன் to the கேட்கிறான், guidance. அதோ ஒரு கையில் இருக்கிறது என்ன? What is in his hand? அது 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட புஸ்தகம் என்று சொன்னான்.
sealed scroll. அதை யாருமே வாசிக்கவில்லையா? No one can open. அவன் சொன்னான் அந்த புத்தகத்தை வாசிக்க இதுவரை எவனும் பிறக்கவில்லை என்று சொல்லிவிட்டான். There is no one too worthy to open the book. இவன் மனம் கசந்தழுந்தான். He bitterly cried. இவன் மனதிலே வந்திருக்கும் You would have think something. ஆபிரகாம் இல்லையா? There is no மோசே Abraham. இல்லையா? No Moses. எலியா இல்லையா? No Elijah. எலிசா இல்லையா? No Elisha. எத்தனை தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள்? Many prophets came. எத்தனை அப்போஸ்தலர் தோன்றினார்கள்? Many apostles came. எத்தனை பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள்? Many not இவர்கள் seen. எவரும் இல்லையா? There is no one. அதற்கு அவன் சொன்னான், He said, நீ அழ வேண்டாம். Do not be crying. இந்த புத்தகத்தை திறக்க ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். Person victorious to open the seal. அவர் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேருமானவர். The line of Judah and the root of புத்தகத்தை David. திறக்கவும் To open. அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் Break the 7 அவர் seals. மாத்திரம் ஜெயம் Lord கொண்டிருக்கிறார். has prevailed. அவர் மாத்திரம் ஜெயம் கொண்டிருக்கிறார். Lord prevailed. ஏன் தெரியுமா? Because அவர் வாயில் இருந்து வருகிற வார்த்தை வறுமனையாய் திரும்பாமல் அவர் விரும்புகிறபடியே வாய்க்குமோ? His proceedeth word will not go empty. It will accomplish his plans. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. இதுதான் தேவனுடைய ரகசியங்கள். These are the secret of God. என் அன்பு தெய்வ ஜனமே, Children. இந்த புத்தகத்தை சாதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். Don't take it easy. இந்த புத்தகத்தில் இருக்கிறதான் உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் I கொண்டிருக்கிறேன். am preaching what is recorded in this book. அவர் வாயில் இருந்து வருகிறதை எடுத்துச் சொல்லுகிறவன் நான். I am a person sharing what is cometh from the mouth of என் God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. ஆனால் பாருங்கள், But look at here. ஆனால் ஒரே ஒரு காரியம் But one thing, ரூத்துக்கு வாய்த்தது. Ruth நகோமி சந்தோஷம் அடைந்தாள். Naomi became happy. என்னை மாறா என்று சொன்னவள் அவள் சந்தோஷம் அடையும்படி செய்தாள். She said, "Don't call me Mara." நீங்கள் Now she's உங்களுக்கு happy. வாய்க்கும் புருஷன் வீட்டிலே போய் இருங்கள் என்று Go சொன்னாள். back to your husband's house and ஆனால் be joy. அவளுக்கு புருஷனை சரியான இடத்திலே கர்த்தர் வாய்க்க And வைத்திருந்தார். the Lord gives success in her life. வேதம் சொல்லுகிறது, Bible says. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8-9 அதை பின்வருமாறு Ruth விளக்குகின்றன. chapter 1, 8 and 9. அதனால தான் சாலமன் அரசன் சொன்னான். So King Solomon என்ன said, சொன்னான்? what does he say? ஒரு மனுஷனுடைய நடக்கைகள் கர்த்தராலே வாய்க்கும் என்று சொன்னான். Success will cometh from the Lord. நீ நடந்து வருகிற நடக்கைகள் கர்த்தராலே வாய்க்க பண்ண வேண்டும். Through your deeds. ஆண்டவரே நடந்து போகிற பாதை உமக்கு சரியா இருக்கிறதா? First of all, separate your path before God. கர்த்தராலே மனுஷனுடைய நடக்கைகள் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. Through the Lord we can get success. நீதிமொழிகள் 20-24 அதை கூறுகின்றன. 20-24. என் அருமையான மகனே மகளே, Son and daughter நம்முடைய in Christ. வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறோம் வாய்க்கவில்லை? Why some setbacks in your life? கர்த்தர் உன்னை தெரிந்திருப்பார், ஆனால் நிச்சயமாக அது வாய்க்கும் என்பதே மார்த்தம் கிடையாது. If you are chosen by God, His plans will be நான் successful in your சிலருக்கு life. சில விதமான காரியத்தை நானே என் கைகளால் கொடுத்தவர்களை சோதிப்பதுண்டு. I used to give something to somebody and testify them. ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், இதை செஞ்சு பார், அது உன் பட்சம் திரும்பி வருவதில்லை என்று சொல்லுவார். God will say like that. If you do நான் that, அதை you will not come பெருசாக again. எடுத்துக்கொள்ள மாட்டேன். இவர்கள் லெவல் இவ்வளவுதான் என்று I எண்ணிக்கொள்ளுவேன். don't bother about it because of தேவன் them. கூட சிலரை அப்படி பார்ப்பது உண்டு. Same way the Lord may see. ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், Understand one thing? கர்த்தர் உன் நடக்கைகளை வாய்க்க செய்ய அவர் விரும்புகிறார். He delight to give success in your life. கரங்களை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா Say சொல்லுங்கள் hallelujah பார்க்கலாம். to God. நீ இவ்வளவு பிரயாசப்பட்டு நடக்கிறையோ, You may put many efforts, எந்த மனுஷனுடைய நடக்கைகளும் கர்த்தராலே வாய்க்க பண்ணப்படும். but success comes from the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். These are the blessings of God. அதனால தான் சொன்னார், நான் அனுப்புகிற காரியமாய் அது வாய்க்கும் என்றார். It will accomplish my plans. அவர் அனுப்புகிறது வாய்க்கும், அதில் மாறவே மாறாது. His words will accomplish. அதை எவனாலும் தடுத்து விட முடியாது. No one can stop it. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது ஏன் ஆண்டவரை தாமதிக்கிறேன் என்று கேட்கும் பொழுது சொல்லுவார், When we pray, if தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயம் அது வரும். wait for that, it will come again. அது தாமதிப்பதே இல்லை. It will not be delayed. ஆண்டவர் சொன்னாரு, Lord said, ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் கட்டுவேன் நாட்டுவேன் என்று சொல்லுவதும் உண்டு. I used to say about the kingdom to build ஆனால் and நான் establish. சொன்னதை செய்யாதபடி மனம் மாறுவேன். Sometimes I may change in my attitude. கட்டுவேன் இடிப்பேன் அழிப்பேன் என்று சொல்லுவது உண்டு. I will build, I will நான் destroy. அழிக்காதபடி மனம் மாறுவேன். Sometimes I change to அவர்களின் destroy. வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்கள் வழிகளில் திரும்பும் போது நான் செய்ய நினைத்தை தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். If they obey my voice, I will change my mind. யோனாவை ஆண்டவர் நினைவுக்கு அனுப்புகிறார்.
He sent to Nineveh. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen. வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். The Bible is two-edged sword. ஆண்டவர் நினைவே அழிய போது போய் சொல்லிட்டு வாடான்றாரு. Go and say about the destruction of இவன் Nineveh. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன், அவரோட கூட பழகுனவன், அவருடைய சிம்பத்தை பத்தி இவனுக்கு தெரியும். He was a prominent, eminent. இவன் 3 நாள் போயிட்டு பிரசங்கம் பண்றான், பெரிய பிரச்சனை பாண்டி அவன் மீனுக்குள்ள போய் மீனுக்குள்ள 3 நாள் இருந்து அவன் கரையில கக்கி டென்ஷன் ஆகி அந்த பட்டணத்துக்கு வந்து அங்க போய் உட்கார்ந்து அந்த பட்டணத்தை சுத்தி பார்க்கறான். Get into the belly of the fish, came out from the fish, and he looked at the land and preached the gospel. உடனே பிரசங்கம் ஆரம்பிச்சான். Start to preach the gospel. வெயில் காலையில எழும்பி வருது. Sun rises. அவன் தலைக்கு மேல ஒரு ஆமணக்கு செடி முளைக்க பண்றாரு. திடீர்னு ஒரு பூச்சி வந்து அப்படியே அரிச்சு விடுகிறது. Even if it was a one out. அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான். He became angry. ஆனால் தாமதமானாலும் அதற்கு காத்திருப்பது தாமதிப்பில்லை, இப்படி என்றது உள்ள வாய்க்க பண்ணிடுவார். Fraction of second the Lord can do anything. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறும் என்கிற விசுவாசம் நம்மில் காணப்பட We வேண்டும். need that faith. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். காத்திரு, Be wait. தாமதிப்பதில்லை. Do not be delayed. தாமதித்தாலும் Maybe. நிச்சயம் வரும். Surely it will அது come. தாமதிப்பதில்லை. It not be கைகளை delayed. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to God. பலத்த கரகோஷங்களை Let எழுப்பி us all clap. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at this பாருங்கள். portion from the Bible. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொன்னார். How beautifully. அதனால தான் தாவீது அரசன் சொன்னார், So King David said, காரியம் எப்படி வாய்க்கும் என்று சொல்லி. How the deeds இந்த will be உங்களுடைய success. காரியம் எல்லாம் வாய்ப்பதற்கு வேதம் தான் முக்கியமானதாம். The word of God is important. வசனம் சொல்லுகிறது, Word of God says, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man meditate the word of God day and night. சங்கீதங்களின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். Psalm chapter 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed man, his delight is in the word of God and meditate the Lord day and night. அந்த வசனத்தில் தியானமாய் இருக்கும் பொழுது When you meditate the word அவன் of God, சரியாக நீர்க்கால் ஓரமாய் அவன் நடப்படுவானாம். they will be planted near the watered கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. rivers of water. மழையே இருக்காது. No rain. மழை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுப்பானாம். Even unseasoned. ஆனால் அந்த வேத வசனத்தின் மேல் அவன் பிரியமாய் இருந்து வார்த்தையின் மேல் பிரியமாய் இருந்தபடினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. Because he delight is in the word of God, so whatever you do shall prosper. கரகோஷத்தை எழுப்புங்க ஐயா. Let us all clap. இன்றைக்கு இந்த ஒரு ஆத்துமா இந்த வேத வசனத்தை அதை கண்பாக தன் கண்ணை போல பார்த்து அதன்படி நடக்கிறதோ அது செய்வதெல்லாம் வாய்க்கும். Which is soul preserve the word of God as an apple of the eye, whatever it do shall prosper. வேதாகமே உனக்கு அது போதுமானதாக The இருக்கிறது. scripture is efficient to do success. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. தாவீது சொன்னான், David said, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் தொடுவதெல்லாம் அவன் நடப்பதெல்லாம் வாய்க்கும். Blessed is the man, he shall be like a tree planted near the rivers of water, whatever he do shall prosper. அவனுடைய இலை எப்பொழுதும் பச்சையாய் His இருக்கும். leaf also will not wither. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Say hallelujah. பலத்த கரகோஷங்களை எழுப்பி Loudly. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. இதுதான் சத்தியத்தின் வாய். These are the word of truth. இதுதான் அவருடைய வாய். This is his mouth. என் வாயில் வசனம் இருக்கும். The word is in my mouth. அது வெறுமனையாய் திரும்பாது. Will not come with empty. நான் விரும்பினபடியே According to my desire. நான் அனுப்பின காரியமாய் What அது purpose I sent for, வாய்க்கும். it will give success. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah to பலத்த God. கைகளை தட்டி Let us all clap. ஹalleluya. Hallelujah. கையை கொடுத்து சொல்லுங்க. Shake your hand to others. நீங்கள் சாட்சி கொடுக்கிறீங்களா, நான் கொடுக்கட்டுமா? Will you give testimony or I நீங்களும் give? கொடுங்க, நானும் கொடுக்கிறேன். We will give. கர்த்தர் வாய்க்க பண்ணினார் The என்று Lord gives success. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அதுதான் அவருடைய வாக்கு. That is his promise. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. the Bible says. எப்படி வாய்க்கிறது என்று சொல்லி How this success. உபாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம். Deuteronomy 29. உபாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 9வது வசனங்களிலே இஸ்ரவேலுக்கு தேவ மனிதன் சொல்லும் வார்த்தை கவனிங்கள். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி
செய்வீர்களாக. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. இந்த வார்த்தை, Keep the word of this covenant. இந்த வார்த்தை, This word of covenant. இதுல என்னென்ன சொல்லி நான் எழுதி கொடுத்தேன் அந்த வார்த்தை The word, what purpose the Lord அப்படியே gave, நடக்குமா? it will happen. அதுல யாரும் தடுத்து விட No முடியாது. one can stop it. 100 தேவதூதன் ஜெபம் பண்ணாலும் தடுத்து விட முடியாது. Even heaven will not do that. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி They're so glad. வாய்த்தே தீருமா. It will be. வேதம் சொல்லுகிறது. Bible says. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2 2 முதல் Chronicles வாசிக்க நாம் கேட்போமா? 2 onwards. ஆசா, தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு. எமோ எல்லாம் நிமிர்ந்து பாருங்களேன், நான் சொன்னது அங்க இருக்க, வாசிக்கிறது மட்டும் கேளுங்கன்னு. ஆசா என்னும் ஒரு தேவ மனிதனை பற்றி இங்கே வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையும், நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு வாய்க்குன்னா அந்த நல்ல எண்ணம் இருக்கணும். You need a good mentality. பிரியமானவர்களே, அந்த நல்ல எண்ணம் இல்லைன்னா நீ சாத்தான் உங்ககிட்ட இருக்கிறன்னு அர்த்தம். If you don't have, you are a man of evil. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யும். நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் யூதாவில் இருக்கிற எல்லா பட்டணங்களிலும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். யூதா என்கிறது நம்ம பெருசா பேசணும், யூதாவில் அங்க இருந்துச்சு, அதை எல்லாவற்றையும் அகற்றி அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்த அப்படின்னா யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அமைதியும் சமாதானத்தையும் கட்டளையிட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். The Lord give prosper in his kingdom. நம்முடைய வாழ்க்கையில சின்ன விக்கிரகம் இருந்தா கூட வாய்க்காதுங்க. If you have any little stranger gods will ஏனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். Because our God is almighty God. அவனுடைய முடிவு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உனக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் இப்படியான ஒரு அனுபவம் உன்னிடத்தில் இருந்தே ஆக வேண்டும். அந்நியர்களோடு கூட நீ பிணைய கூடாது. If you need prosperity, you should follow the word of God. You don't want fellowship with the strange gods. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. அதே 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி, நல்லா கவனிச்சு பாருங்களே, எசேக்கியா என்னும் தேவ மனுஷன் பாருங்க. இப்ப இங்க பாருங்க, காமராஜர் கட்டினாரு, கரிகால சோழன் கல்லணை கட்டினான்னு சொல்றாங்களே, இதையெல்லாம் பைபிள்ல கட்டினத்தை பார்த்தான் கட்டி இருக்கிறான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்வது எல்லாம் வாய்த்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டிக்ளேர். கரகோஷங்களை எழுப்பி. அறிவாளிலாம் பைபிள்ல தான் இருக்கிறான். There are many knowledgeable. உலகத்திலே எல்லா ஞானமும் அறிவும் வேதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. Every wisdom is included in this. ஓடுற தண்ணியை திருப்பி தாவீதின் நகரத்துக்கு திருப்பினான். அவன் செய்தது வாய்த்ததா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. He direct the waters into the city of David. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன்னை விட்டு வெளியே போன அத்தனை ஆசீர்வாதம் உன் பட்சமாய் திருப்பும்படி கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. The Lord will give success and you can regain your blessings. ஆமென் சொல்லுகிறவர்கள் முன்னாலேயே சொல்லுங்களே. Hallelujah.
வேதத்தில் இல்லாத ஞானி உலகத்தில் இல்லை. Without Bible, there is no knowledgeable. வேதத்தில் தான் ஞானிகள் இருக்கிறார்கள். You can see find knowledgeable in this Bible. தானியேல் சொன்னான், Daniel said 12:3 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போல இருக்கிறார்கள். wise men will be stars and shine forth. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah to God. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, You know what the people think? கஷ்டம் வரும்போது இயேசுநாதர், Suffering comes Jesus. ரொம்ப கஷ்டம் வந்தா ஆண்டவர் கூட கைவிட்டுட்டார். Sufferings comes they deny God. எவரையும் அவர் கைவிட்டதில்லை. Never ever forsake கரங்களை தட்டி anyone. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நீ மறுதலித்தாலும் உன்னை கைவிட மாட்டார். Maybe you deny, he will not உனக்குள்ளே forsake. அற்ப விசுவாசம் வந்தாலும் கைவிட மாட்டார். little faith, he will not ஏன் deny. அற்ப விசுவாசை சந்தேகப்பட்டாய் என்று கையை புடிச்சுக்கிட்டு கேட்பார் தவிர கையை விடவே மாட்டார். Even he will uplift you in that situation. தண்ணீரை எல்லாம் தாவீதின் நகரத்தின் பக்கமாய் திருப்பினான். He turned the rivers into the இன்றைக்கு city of நான் David. தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், Let me say the prophecy. அத்தனை ஆசீர்வாதமாக கர்த்தர் நம் பட்சமாக திருப்புவாராக. And the Lord will turn all the blessings towards us. அது செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you shall prosper. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. இன்னைக்கு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று Today, எழுதியிருக்கிறது. whatever you do shall prosper. ஆமென் சொல்றாங்க, மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடுசல, என்னை விட்டு போன ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு திரும்பி வரும். My blessings will come again 2 மடங்கு வரும், with double portion, 3 மடங்கு வரும், triple portion. கோடி மடங்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Unlimited. ஹalleluya. Praise God. நீங்கள் செய்வது வாய்க்கும். Whatever do shall prosper. உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். Blessings will come again. உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். Wipe up your tears. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. சந்தோஷத்தோட அல்லேலூயா சொல்லுங்க, Joyfully. மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள். Oh, joyfully. ஹalleluya. Hallelujah. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Prophesies. 48ஆம் அதிகாரம் 48. 15வது வசனங்களை வாசிப்போம்மா. 15. நானே நானே அதை சொன்னேன், அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அப்படியே வசந்த் எழுந்த நிலை அழைச்சவர் அவர்தான். எழுந்திரு பார்க்கலாம். Take the promise and stand. அவர் என்னை எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவேன். What purpose the Lord has called me, he is going to எல்லோரும் fulfill. வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn your ways. 3 தரம் அந்த வசனத்தை முத்தம் கொடுங்கள். 3 times kiss the bird. Thank you Jesus. நன்றி இயேசுவே. வாசிக்க நாம் கேட்கலாம். Shall we read? நானே அதை சொன்னேன், அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை அழைப்பேன், நான் அவனை வரப்பண்ணினேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அவன் வழி வாய்க்கும். He shall make his way ஆமென். prosperous. நம்புறீங்களா? We believe அப்படி that. பைபிளை கீழே வச்சிருங்க. Place on your Bible. இனி என் வழியெல்லாம் வாய்க்கும். My way will be நான் போகும் prospered. பாதையெல்லாம் My வாய்க்கும். path will be prospered. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். Lord will bless me. நான் இனி கண்ட துன்பத்திற்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவேன். Instead of my sufferings, I will claim double portion. என்னை அழைத்தவர் தேவன், He who called me is God. என்னை ரட்சித்தவர் தேவன், He who saved me is God. என்னை தெரிந்து கொண்டவர் தேவன். He who elect me is God. எங்கள் ஏபி சபையிலே In this church, என் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் God bless me. என்று சொல்லுகிறவள் உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொண்டு, Lift up your ஆண்டவரே Lord. நீரே என்னை அழைத்தேன் சொன்னீரே, You said, என் even I வழி called. வாய்க்கும் என்று சொன்னீரே. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாரு கண்ண மூட வேண்டாம். கர்த்தரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை நொறுக்க சித்தமாகி, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். to bless you, he was என் bruised. மகளை நான் ஆசீர்வதிக்கட்டும், Let me bless my daughter. நான் நொறுக்கப்படுகிறேன் என்றார். I submit myself to break. கர்த்தரோ நொறுக்கப்பட சித்தமாகி, அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், சத்தமா சொல்லுங்க, அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தம்முடைய ஜனமாகிய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், நீ எப்படி இருப்பாரா? நீடித்த நாளாய் இருப்பார். நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது சக்கர சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கரகோஷங்களை எழுப்பி அவருக்கு சித்தமான அத்தி ஆசீர்வாதங்களும் அவர் கையினாலே வாய்க்கும். உன்னுடைய பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் சொல் Share மகளே. your burdens to உன் God. பாரத்தை எல்லாம் சொல் மகனே. Share your troubles உன் to கடனை சொல், Share your உன் debt. பிரச்சனையை சொல், Share your problems. உன் சஞ்சலத்தை சொல், Share your sufferings. உன் வியாகுலத்தை சொல், Share your sufferings. உன் தேவைகளை சொல். Share your needs. அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். The pleasure of the Lord shall prosper வேற in his ஒருத்தவன் hand. செஞ்சா சொல்லி காட்டுவான். Other do it, அவர் they will கையினாலே வாய்க்கும். It is from his hand. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக Let us all lift up. நான் உங்களுக்காக ஜெபிக்க தீர்மானிக்கிறேன்.
தீர்மானிக்கிறேன். I decide to pray for you. இன்றைக்கு ஜெபம் செய்வீர்களா? Shall we join ஆயத்தமா? with me? Shall we prepare? உங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். Delay to be successful. கைகளை உயர்த்த நீங்கள் Lift up your hands. என்னோடு கூட முழங்கால் படியிடுங்கள். Kneel down with me. அவர் கரத்தை நீட்டி விட்டால் Shout his hands. எவனும் தடுத்து விட No முடியாது. one can ரெண்டு stop. கைகளை உயர்த்தி கொண்டு Let us all lift up. கண்களை மூடிக்கொண்டு Close your eyes. ஒரே ஒரு ஜனப்பொழுது 1 minute. ஆண்டவரே Lord. உன்னுடைய தேவைகள் எல்லாம் சொல்லுங்க. உனக்கு எது வரல அதை சொல்லு. உன் What is காரியம் your எது அதை requirement? சொல்லு. உன் காரியம் எது அதை சொல்லு. அவருக்கு முன்பு அது வாய்க்கும்படி செய்வார். உன் எதிர்காலத்தை சொல்லு. உன் தேவைகளை சொல்லு. உன் பிசினஸை சொல்லு. உன் வேண்டுதலை சொல்லு. அவர் வாய்க்க பண்ணுவார். தாவீதின் குமாரனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசப்பா, எங்களை ஆசீர்வதிக்க நீர் நுறுக்கு சித்தமானீர், ஒடுக்கப்பட்டீர், அவமானப்பட்டீர், ஆண்டவரே கண்ணீர் சிந்தினீர், வியாகுலப்பட்டீர். சமாதானத்திற்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசுவே உம்முடைய கைகளினால் எங்கள் ஆசீர்வாதம் வாய்ப்பதாக 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 இயேசுவின் நாமத்திலே இயேசுவே இயேசுவே நீர் மெய்யான தேவன். நீர் மெய்யான தேவன். விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இனி முதல் என் துக்கம், என் இருதய பாரம், கசப்பு, பிசாசு வைத்த வேதனை எல்லாம் மறைந்து விட்டது. உம்முடைய கைகளினாலே எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு வாய்க்க செய்தீர். இயேசுவின் மூலம் பிதாவே. அப்படியே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கட்டும். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி நான் பிரசங்கித்திருக்கிறேன். நீர் எனக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாட்டை அப்படியே சொல்லி இருக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் எங்கள் நடுவில் இருக்கிறுமாகிய தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஜெபம் அப்படி என் மக்களுக்கு பலிக்கட்டும். ஒரு வார்த்தையும் கீழே விழக்கூடாது. ஒரு விசுவாசி மக்களும் இடரக்கூடாது. என் ஜனங்களை அப்படியே உம்முடைய அன்பிலே கட்டிக்கொள்ளும், உம்முடைய பாசத்திலே அணைத்துக் கொள்ளும். பிசாசு இவர்களை பார்த்து விடாதபடி அவன் கண்களை குருடாக்கி விடுகிறேன். இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கையினால் அனைத்து ஆசீர்வாதம் நான் நம்புகிறேன். இயேசு இரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென்.